போர் எதுக்கு நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஐடியாலஜிக்கா இருக்கும், இன்னொன்னு டெக்னாலஜிக்கா இருக்கும். ஒரு நாட்டோட ஐடியாலஜி இன்னொரு நாட்டுக்கு பிடிக்காது, இன்னொரு நாட்டோட டெக்னாலஜி இன்னொரு நாட்டுக்கு பிடிக்காது. இப்படி 2 நாடுகளுக்கு இடையே ஏற்படுற முரண் தான் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முரட்டுத்தனமான ஆர்மிக்க மிக கொடூரமான போரை நிறுவுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 நாட்டோட மனவேறுமை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தீபகற்பத்தையே 2 நாடா பிரிச்சிருக்குன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை இண்டிபெண்டன்ட் ஆக்குறதுக்காக உள்ளே இறங்கின 2 நாடுகளோட சக்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 நாட்டுகளுக்கு இடையே நீ பெரியாளா நான் பெரியாளான்னு ஏற்பட்ட சண்டையினால 2ஆ பிரிக்கவும் பட்டிருக்கு அந்த ஒரு தீபகற்பம். எந்த தீபகற்பம், எந்த நாடு, எதனால பிரிஞ்சது, இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 1944 கிட்ட போகணும். இந்த ஒரு 1944 தான் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் உலக வார் முடிவுக்கு வரக்கூடிய தருணமா இருந்தது. ஒரு 1944-43 தான் பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆரும் பார்த்தோம் அப்படின்னா நேச நாட்டு படைகளோட இணைஞ்சிருந்தது. யுஎஸ்எஸ்ஆர் நேச நாட்டு படைகள்ல இணையறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது, யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட்லர். இந்த ஒரு நேச நாட்டு படையோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட்லர் ஒழிக்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம தான் சுப்ரீம் பவரா இருக்கணும்ன்ற மாதிரி, நம்ம தான் சுப்ரீம் பவரா இருக்குன்னு நினைச்சுதான் அந்த யுஎஸ்எஸ்ஆரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நேச நாட்டு படைகளோட இணையுது. நேச நாட்டு படைகளுடன் இணைந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் அமெரிக்கா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு பசிபிக் ஓசன் ஏரியால சப்போர்ட் பண்றேன், உலக வாருக்கு நான் என்ன பண்ண போறேன், டைரக்டா போய் ஜப்பானை அட்டாக் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பிரிட்டனும் அமெரிக்காவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, நம்ம நண்பன் தானே போய் எதிரி அழிக்க போறான் அப்படின்ற மாதிரி, நம்ம அழிச்சா என்ன அவன் அழிச்சா என்ன, மொத்தத்துல அந்த ஜப்பான் இல்லாம போகணுன்ற மாதிரி முடிவுதான் இருந்தாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, கோ ஹெட் மாதிரி கொடுத்துட்டாங்க. உடனே ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் ஆக்குபைடு ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றப்பட்ட ஒரு இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் டிஃபரெண்டா தெரியக்கூடிய நாடான நார்த் கொரியா. நார்த் கொரியா பார்த்தோம் அப்படின்னா 1910 இருந்து 1945 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோட கைப்பிடியில இருந்து, இதனால ஜப்பானை அழிக்க போன யுஎஸ்எஸ்ஆர் பார்த்தோம் அப்படின்னா இந்த நார்த் கொரியாவை கைப்பற்றாங்க. இப்படி நார்த் கொரியாவை கைப்பற்ற ஜப்பானும் அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகுது. 2ஆம் உலக போர் முடிஞ்சு, 2ஆம் உலக போர் அதனாலதான் முடிஞ்சது. உடனே அப்பாடா உலக போர் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்த நேரத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பார்த்தோம் அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையே ஈகோவை கிரியேட் பண்ணுது. இந்த 2 நாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு சோவியத் யூனியன் ரஷ்யா. அது வரைக்கும் நேச நாடா இருந்த 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா தனக்குள்ள ஏற்பட்ட ஈகோனால எதிரிகளா மாறுறாங்க. இப்படி எதிரிகளா மாறினால ஆல்ரெடி நார்த் கொரியாவை பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் பிடிச்சு வச்சிருந்தாங்க. சவுத் கொரியாவை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ஒரு இண்டிபெண்டன்ட் நாடா மாத்தணும்ன்ற மாதிரி அவங்களும் கொஞ்ச நாள் டெம்பரவரி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 1948 ஒரு எலெக்ஷன் நடத்தலாம்னு பிளான் பண்றாங்க. அந்த எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரியாவை திருப்பியும் கொண்டு வரலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அது 2 நாடுகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை ஏற்படுது. அந்த 2 நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்த் கொரியா நாங்க தனியா எலெக்ஷன் நடத்திக்கிறோம், நீங்க தனியா எலெக்ஷன் நடத்திக்கோங்க, வேற வேற நாடுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஒரு எலெக்ஷனால ஏற்பட்ட பிரிவு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரவரியா இருந்தது மொத்தமாவே 2 பெர்மனண்டா பிரிச்சுட்டாங்க. ஒரு பிரிவுக்கு பின்னாடி எவ்வளவு அரசியல் நடந்திருக்கு, எவ்வளவு உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் அதையும் பார்த்துக்கோங்க.